இந்த பையனும் இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்போ இந்த பொண்ணு யாரு? மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். எல்லாருக்கும் வணக்கம். நீங்களா பார்த்துக்கொண்டிருப்பது ப்ரெசன்டேஷன்ஸ். நான் உங்கள் எம்ஆர் சொல்லி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிலவுக்கு என்மேல் என்ன கோவம் பணத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. சொத்தனை பார்த்து ரேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்தோம் மார்க்கம் எல்லாரும் எம்ஆர் ப்ரெசன்டேஷன் சொல்லி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க எல்லா வீடியோக்களும் போகலாம். ரொம்ப யூசுவலான ஸ்டோரி தாங்க. இது ஒரு பையன், இது ஒரு பொண்ணு. இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க. அப்போ இந்த பையன் யாரு? ஆம் பிரபு. நீ ஏதோ சமையல்காரன் ஆகணும்னு சொன்னல. நீங்க குக்கா? நான் குக் இல்ல, ஷெஃப். ரெண்டும் ஒண்ணுதாங்க. உனக்கு எவ்வளவு சம்பளம்? யூ ட்ரிங்க், யூ ஸ்மோக். சாவுடா. இப்ப நான் ஒரு கதை சொல்லவா? இது ஒரு பையன், இது ஒரு பொண்ணு. இந்த பையனும் இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்போ இந்த பொண்ணு யாரு? மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இன்னொரு பொண்ணு வேற லவ் பண்ணியாடா? ரிடிகுலஸ். அப்பா, திஸ் இஸ் பிரபு. நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம். ஓப்பனாவே சொல்றேன், பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐ டோன்ட் கேர். உனக்கு எதுவுமே நார்மலா நடக்காதா? I want to marry you. Let's get married. So cute. கண்ணு முன்னாடி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு கல்யாணம்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்ல. ப்ளீஸ் டேக் கேர் பண்ணுங்க. டேய், இது உனக்கு கொஞ்சம் கூட எஃபெக்ட் பண்ணலையா? ஆஃப் கோர்ஸ் நாட். சான்ஸே இல்லை. ஏய், அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்டா. மிஸ் நிலாவை பார்த்தா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா மூவ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. வேர்ல்டு வைட் ரிலீஸ் மறக்காம போங்க. எனக்கு இந்த டவுட் கிளாரிஃபை ஆனோடனே நானும் போயிட்டு வந்துடுறேன். என்னன்னா, முதல் விஷயம், ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க. பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டில் ஹீரோக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, ஹீரோயினுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இந்த பையன் என்னன்னா, தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போய் அங்கே உட்காந்துருந்தானா அந்த பொண்ணுக்கு ஃபீல் வரத்தானே செய்யும், கோவம் வரதானே செய்யும், அழுக வரதானே செய்யும். அதை இவங்க மெயினாக கேப்சர் பண்ணிட்டாங்க. ரைட்டு, ஓகே. ப்ரெசண்ட்டில் ஹீரோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களே, அந்த பொண்ணோட நிலமை இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கும்பலாக உட்காந்து சேர்ந்துக்கிட்டு அவங்கள எப்படியாச்சும் பிரிக்கணும்டா அப்படின்றாங்க. டேய், அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையன் கூட நிச்சயமாய் கல்யாணமாக போகுதுடா. நீங்கள் என்னென்னா அந்த கல்யாணத்தை பிரிக்கணும்னு போகிறீங்க. சரி, ரைட்டு, விடு. ஆனால் எனக்கு என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிஞ்சாங்க அது தெரியணும். அது தெரிஞ்சால் தான் இப்போ இவங்க பிரிக்க போகிறாங்கல்ல, அது லாஜிக்காக கரெக்டாக இல்லையா நம்மளுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். அதுக்கு என்னன்னா, சரத்குமார் சார், அதாவது ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த பொண்ணோட அப்பா, அவருக்கு ஹீரோவை ஆரம்பலே பிடிக்கல, ஸ்டார்டிங்லேயே பிடிக்கல. ஸோ அவரு தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிருக்கணும். இந்த பாரிஸ் ஜெயராஜ் ஃபிலிமில் ஹீரோக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பேர் வருவாங்கல்ல, அதில் எப்படி ஹீரோயினோட அப்பா சந்தானம் சாரை ஹீரோயின் முன்னாடியே அடிக்க வச்சு அந்த பொண்ணை பிரித்து கூப்பிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஹீரோயின், அதாவது சரத்குமார் சார், அவர் பண்ணி தன்னுடைய பொண்ணை ஹீரோ கிட்டேருந்து பிரித்து கூப்பிட்டு போயிருப்பார். அது என்ன, அது அது எப்படி நடந்துச்சு, அது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இப்போ இவங்க நிறுத்த போகிற இந்த கல்யாணம் அது கரெக்டாக ராங்கான்றது தெரிய வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, படத்தை போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ மறக்காமல் இந்த எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் தெரியணும்னா படத்தை 21st போய் பாருங்கள். அண்ட் ஆப்வியஸ்லி தனுஷ் சார் ஃபிலிம், தனுஷோட ரைட்டிங் கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த சொதுப்போலும் வச்சிருக்க மாட்டார். ப்ராப்பராக எடுத்துன்னு போயிருப்பார். வித்தவுட் எனி டென்ஷன் போய் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு மேட்ரு,
எனக்கு ஒரு கேள்வி, ப்ரெசண்ட்டில் ஹீரோவுக்கு ஹீரோயின் ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த பொண்ணு நிலைமை என்ன? தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.